எல்லோருக்கும் வணக்கம். நீ திரும்ப பேசுற அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி இருக்கு. அது மாதிரி தான் நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து திரும்ப சைட்வேஸ்லயே இருக்கு. இன்னும் ஒரு டைரக்ஷன் எடுத்து போக மாட்டேன்றான். இந்த சமயத்துல தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே சந்தோஷமான விஷயம். சைட்வேஸ்ல இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து ஒரு லோ ரேட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 5% 10% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் தெரியாம நம்ம வந்து மேல வாங்கிட்டோம் அப்படின்னாலும் அவன் கீழே போயிட்டு என்ன பண்றான், மறுபடியும் நம்ம வாங்கின ரேட்டுக்கு பக்கத்துல வர்றான். ஸோ அதனால நம்மளுடைய நஷ்டங்கள் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம வந்து நிஃப்டி டைரக்ஷன் எடுக்கிறதுக்காக இன்னொரு வாரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிரும். மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணும் பொழுது ஆப்ஷன் செல்லர்ஸும் சரி ஸ்விங் ட்ரேடர்ஸும் சரி நல்லா அபரிமிதமான லாபம் பண்ணுவாங்க. நம்மளுக்கு என்ன தெரியுங்களாங்க இன்னைக்கு ஆச்சரியம், போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஹாங்காங் மார்க்கெட்ல லாக்டவுன் போட்ட உடனே 10% 2 நாள்ல 10% இறங்கினான். அப்புறம் மறுபடியும் ரெக்கவரி ஆனா. இந்த தடவை அதே மாதிரி இன்னைக்கு காலங்காத்தால 6 மணிக்கு அங்க லாக்டவுன் போட்டாங்க ஹாங்காங்ல. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம், அந்த மார்க்கெட் இறங்கல, நம்ம மார்க்கெட் இறங்கல, எல்லாருமே ஸ்டேபிளா இருக்கானே. இன்ஃபேக்ட் நம்ம மார்க்கெட் வந்து லோல இருந்து இன்ட்ராடேல நல்லா ஸ்மார்ட் ரெக்கவரி, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ். யாராவது ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து அழகா எடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, லோல 17,000 இருந்து இது 2வது அட்டெம்ப்ட். போன வாரமும் அதே மாதிரி 17,000 இருந்து 17,400 வந்தா, இந்த வாரம் 17,000 இருந்து ஆல்ரெடி 250 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மார்க்கெட் நீங்க வந்து லாக்டவுன் போடுங்க போடாதீங்க, வார் சம்பந்தமா நீங்க குண்டு போடுங்க, இல்ல பேச்சுவார்த்தை நடத்துங்க, என்ன பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி சைட்வேஸாக தான் இருக்கான். எந்த விதமான நியூஸ் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. கீழே போகட்டும் அல்லது மேலே போகட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. அநேகமா நான் நினைக்கிறேன் வர ஏப்ரல்ல இருந்து ரிசல்ட்ஸ் சீசன் ஆரம்பிக்க போகுது. அதை வச்சு ஒரு டைரக்ஷன் எடுத்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேலே போனால் நம்ம எல்லாத்துக்குமே சந்தோஷம் தாங்க. போட்டு வச்ச பணமெல்லாம் லாபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கு 3 நாள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்றாங்க. அதாவது இப்பதான் ரஷ்யானுடைய செய்தியாளர்கள்லாம் வந்து உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி சந்திச்சு பேட்டி எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு நல்ல பாசிட்டிவான எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இதே மாதிரி புட்டினும் வந்து ஜெலன்ஸ்கியோட என்னைக்கு பேசுறாரோ அன்னைக்கு இந்த சண்டை தொந்தரவெல்லாம் முடிஞ்சிடும். ஆக மொத்தம் இப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். நண்பர்களே, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து லீசிங் வாடகை கூட்டுட்டு அது வழியே வர்ற வருமானத்தை அந்த எந்தெந்த ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதுபடி இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கேன். அதில் 10% வந்து ப்ராஃபிட்னு காட்டுறான். ஆனால் நான் வாங்கி எத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 203 நாள் ஆச்சு. 203க்கு 10% அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். இந்த ஸ்டாக்கை நான் தொடர்ந்து கையில் வச்சுக்கிட்டே இருந்தா வருஷமான எப்படி ஒரு 6% ப்ராஃபிட் கொடுக்க தான் செய்வான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் என்னுடைய சைக்காலஜி வந்து ஏன் தடுமாறுது அப்படின்னா, இது ஏன் ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹையா இருக்கக்கூடாது. இப்போ கீழே 125 ரூபாயிலிருந்து மேலே இப்போ வந்து 133 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி பழைய ஹை 136 வரைக்கும் வந்திருக்கான். சரி, என்னுடைய சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, சரி இங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இங்கே கீழே வந்தால் வாங்கிடுவோம், ஒன்றும் முதலுக்கு மோசம் இல்லைல்ல, இப்போ எப்படி 10% ப்ராஃபிட்ல இருக்குல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. என்னால் தொடர்ந்து வச்சிருக்க முடியல. ஸோ இந்த இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்க. நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை புக் பண்ணிட்டு இவன் ஒருத்த ஐஆர்பி, அதே மாதிரி ஐஆர்பின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து வெளியே லீசிங் கூட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறான். அவன் வந்து ஒரு 5% கீழே இருக்கான். அதனால இதை புக் பண்ணிட்டு அதை வாங்கிக்கலாமே நினைச்சு நான் இப்போ இதை பண்றேன். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐஆர்பி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 53 ரூபா இருக்கான். இதே மாதிரி ஒரு ஸ்விங் லோல் இருக்கான். மேலே ஏறி வந்தா ஒரு 57 58ன்னு வரலாம் இல்லையா. அப்ப அதுல ஆல்ரெடி 10% புக் பண்ணிடுறோம். இதுல இன்னொரு 100 நாள்லயும் 200 நாள்லயும் இதுல ஒரு 10% கிடைச்சுன்னா ஒரே அமௌண்ட்டுக்கு 20% கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி நான் நினைச்சு பண்றேன். இதுல உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நண்பர்களே, இந்த லாக்டவுன் சமயத்துல இந்த ஓடிடி தளங்கள் வந்து சினிமா தியேட்டர்களை வந்து ரொம்பவுமே இம்சை பண்ணான். அதனால ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு PVR ஐநாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ % ஏறி இருக்கான்னா 4% 12% ஏறி இருக்கான். இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இந்த PVR ஐநாக்ஸ் சேர்ந்து சரி நம்ம 2 ஷேர்லையும் கம்பைன் பண்ணிடுவோம். ஆக மொத்தம் அப்போ தேட்டர் எல்லாமே வந்து PVRக்கு இருக்கிற தேட்டர் ஐநாக்ஸ் இருக்கிற தேட்டரு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே கம்பெனியாக மாறிடும். அப்போ வந்து கொஞ்சம் பலம் வருது இல்லை. அப்போ வந்து நம்ம ரேட்டுகளை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு சௌரியமா ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். 2 பெரிய கம்பெனிகள் இணைஞ்சு இப்போ சைனாவும் இந்தியாவும் இணைஞ்சதுன்னா பெரிய ஆள் தானே. அதனால அந்த மாதிரி இணைஞ்சிக்கலாம்னு சொல்லி இணைஞ்சிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காங்க.
இந்த ஐடியாவுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா 10 ஷேர் ஐநாக்ஸ் வச்சிருந்தா கிட்டத்தட்ட இப்ப கரண்ட் மதிப்புல வந்து 5250 ரூபாய்க்கு நீங்க ஐநாக்ஸ் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா 3 ஷேர் PVR தராங்க கிட்டத்தட்ட 5688 ரூபா இருக்கிற சொத்துக்கு. ஆனா இதுக்கு வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒத்துக்கிடணும். ஏன் நீங்க பாட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரே கம்பெனியா ஆயிருவீங்க, மோனோபோலி ஆயிருவீங்க, அப்புறம் நீங்க வைக்கிறதா டிக்கெட் ரேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால இவங்க வந்து நியூஸ் வந்து 12% ஏறி இருந்தாலுமே இது எல்லாமே ஒரு மாயை தான். இந்த மாயை வந்து எப்ப உண்மையாகும் அப்படின்னா அப்ரூவல் கிடைச்சாதான். நண்பர்களே, இந்த லெமன் ட்ரீ ஹோட்டல் சம்பந்தமா ஒரு நியூஸ் இருக்கு. இவன் பாட்டு 20 ரூபாயிலிருந்து 70 ரூபா ஒரு ட்ரீம் ரன்னே சொல்லலாம். இந்த கம்பெனிக்கெல்லாம் 70 ரூபா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லான ரேட்டு தான். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா இந்த JP மார்கன் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற கம்பெனி இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட 42,71,589 ஷேர் 60 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கான். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கான். பட் இப்போ அது 68 ரூபா இருக்கு. ப்ரொமோட்டர், இந்த கம்பெனியினுடைய ப்ரொமோட்டர் வந்து இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி ஷேரை பிடிச்சி இந்த ரேஞ்சில் வித்து விட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் வந்தது ஒரு ட்ரீம் ரன். இதுக்கப்புறம் இந்த ஷேரை வாங்கினவங்களுக்கு இதே மாதிரி ஏறணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவன் 90 ரூபாயெல்லாம் போயிருக்கான். ஸோ இப்போ யாராவது கீழே ஒரு 20 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனி ஓனர் வந்து ப்ரொமோட்டர் எப்படி அழகா இந்த 60 ரேஞ்சுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு, 1 கோடி ஷேரை பிடிச்சி வித்து விட்டுருக்காரு. நீங்களும் வந்து ஏதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனா இந்த இடத்துல பண்ணிக்கிறது உத்தமம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பட் இங்கிருந்து எவ்வளோ தூரம் மேலே போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே 90 ரூபா அழகா இருக்கான். இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. JK டயர் ஸ்டாக்ல வந்து 2 நாளா மொமெண்டம் இருக்கு. அவன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் லெவல் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி கீழே 100 ரூபா வரைக்கும் போயிட்டு இவனுல அதே மாதிரி தான் சிண்டிகேட் போட்டு டயர் விலையெல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டாங்க ஒரு 4-5 டயர் கம்பெனி சேர்ந்து. அப்போ வந்து பல கோடிகள் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபைன் போட்டுச்சு. இப்போ அந்த நியூஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. அதெல்லாம் யார் ஞாபகத்தில் இருக்காது இல்லையா? மறுபடியும் அதனால ஏற ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த 115 ரூபாய் பிரேக் அவுட் ஆகி மேலே போனான்னா பழைய ரேட் 140 ரூபா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ யாராவது இந்த JK டயர் வச்சிருந்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான நியூஸ் தான். ஏன்னா 2 நாளா பிரேக் அவுட் ஆகி மேலே வர்றான். வேலியன்ட் ஆர்கனைஸ் வந்து ரொம்பவுமே டிசப்பாயின்மெண்ட்டுங்க. இன்னைக்கு 8% இறங்கியிருக்கான். டெக்னிக்கல் லெவலில் வந்து இவன் பிரேக் அவுட் ஆகி மேலே போக வேண்டியவன். பட் ஃபெயிலியர் பிரேக் அவுட் ஆயிருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? சைட்வேஸாக மாறி இருக்கான். சைட்வேஸாக மாறினா மறுபடியும் 794 ரூபா வந்துட்டு மறுபடியும் 1000 ரூபா போகக்கூடிய 20% முன்ன பின்ன இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ யாராவது வந்து இப்போ இது யாராவது என்ட்ரு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், பிரேக் அவுட் ஆகி என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உத்தமத்துக்கு 1000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்துருக்கணும். இல்லை அப்படின்னா அது கீழே வருது அப்படின்னா அடுத்து நீங்கள் சைட்வேஸ் தான் நீங்கள் நம்பணும். அந்த சமயத்தில் வந்து 800 ரூபா வந்து டச் பண்ணான்னா 800 ரூபாயிலிருந்து அப்புறம் மறுபடியும் 1000 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலியன்ட் ஆர்கனைஸ் வந்து உண்மையிலே டிசப்பாயின்மெண்ட் தாங்க. ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு பிரேக் அவுட் ஆயிருக்கான், ஆனால் மறுபடியும் 8% கும்பா பாடி விட்டாங்க. எங்க ஆஸ்கார் அவார்டு வந்து நம்ம வெளிநாட்டுக்காரங்க தான் கொடுப்பாங்களா? நம்மளும் தான் கொடுப்போம். திருப்பூர்புல் சார்பாக கொடுப்போம். ஆஸ்கார் அவார்டு வந்து இந்த மாதம் ஆஸ்கார் அவார்டு வந்து ITCக்கு தான் போகுது. ஏன் அப்படின்னா அவன் மார்ச் மாதம் இந்த மாதம் தொடக்கத்துல இருந்து அவன் பாருங்க அப்படியே செங்குத்தா 20% ஏறி இருக்கான். இந்த மாதிரி ஒரு சாதனை வந்து ITCயே நிகழ்த்தினது இல்லை. வேற மற்றவங்களை விடுங்க, ITCக்காரன்னு இது வரைக்கும் இந்த மாதிரி பெரிய சாதனை நிகழ்த்தினது இல்லை. அதனால திஸ் இயர் ஆஸ்கார் அவார்டு கோஸ் டு ITC. நண்பர்களே, அதானி என்டர்பிரைசஸ்ல வந்து ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு, டெக்னிக்கலாகவும் ஒரு நியூஸ் இருக்கு. அதனால இதுல வந்து மொமெண்டம் இன்னொரு 1 வாரத்துக்கோ 1 மாசத்துக்கோ மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா அவன் வந்து பழைய ஹை வந்து 1900 அதுக்கு பக்கத்துல வந்து ட்ரேட் ஆகிறான். இதை பிரேக் அவுட் ஆனான்னு வச்சுக்கிங்களேன் 2400 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து இன்னொரு 2-3 மாசத்துக்குள்ள. இன்னொரு நியூஸ் என்னன்னா இன்னைக்கு வந்து இந்த அதானி என்டர்பிரைசஸ் வந்து 2 இடத்துல, ஒடிஷா ஒன்று, மத்திய பிரதேஷ் ஒன்று, இந்த இடத்துல இருக்கிற பிளான்ட்டுகள் வந்து அதானி என்டர்பிரைசஸ் கிட்ட இருந்து கோல் வாங்கிக்கிறதா ஒரு டீல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆர்டர் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி தான் NTPC வந்து அதானி என்டர்பிரைஸ்ல இருந்து நாங்கள் கொஞ்சம் கோல் வாங்கிக்கிறேன்னு இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தது. அது மாதிரி இந்த அதானி என்டர்பிரைசஸ்க்கு வந்து தொடர்ந்து ஃபண்டமெண்டலி நல்ல நியூஸ் வருது. இப்போ கரெக்டாக கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு அவன் கரெக்டாக டபுள் டாப் உடச்சு மேலே போனான்னா 2400 போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏங்க இந்த அதானி என்டர்பிரைஸ்லயாவது ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு, அவன்கிட்ட கொஞ்சம் ஃபண்டமெண்டல் இருக்கு. இந்த ATGL வந்து இன்னைக்கு 3% மேலே ஏற்றி வச்சு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா இந்த அகமதாபாத்ல ஒரே ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா எனக்கு நியூஸ் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 3% ஏற்றி வச்சு அழகு பார்த்துருக்காங்க. அவன் உச்சாணி கொம்புல இருக்கான் 2100ன்னு. நான் நினைக்கிறேன் இவங்க எப்படி ஐடியா பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுங்களேன், அது அவங்களுடைய ஃபேவரட் ஆப்ரேட்டர் ஸ்டாக்னுடைய ஃபேவரட்டா இருந்தா முதல்ல அதை மேலே ஏற்றிடுறானுங்க, நல்ல உச்சத்துக்கு கொண்டே வச்சிடறானுங்க. ஃபண்டமெண்டல் கீழே இருக்கு,
கொஞ்ச நாள் கழிச்சு ஃபண்டமெண்டலை வந்து கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஃபண்டமெண்டல் ஏதாவது ஆர்டர் வாங்கி அப்புறம் அந்த ப்ரைஸுக்கும் ஃபண்டமெண்டலுக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுறான்னு நினைக்கிறேன். பட் எனிவே நல்லா இருந்தால் சரிதான். நண்பர்களே, சுட்டெரிக்கும் வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து பவருக்கான பவர் டிமாண்ட் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா IEX. இந்த கவர்மெண்ட்னால வந்து அவங்களுடைய ஹைட்ரோ பிளான்ட்ல இருந்தெல்லாம் வந்து கரண்ட் தயாரிக்க முடியல, மற்ற பிளான்ட்லையும் தயாரிக்க முடியலன்னா அப்போ IEX வழியாக ஏதாவது கரண்ட் வாங்கி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ IEX மேலே வரலாம். அதானி பவர், டாடா பவர், டோரண்ட் பவர், இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் மேலே வரலாம். அதுலேயும் டாடா பவர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனைனால அவன் அப்படியே சைட்வேஸாகவே இருக்கான். 250 ரூபாயிலிருந்து கீழே 200 ரூபா வர வேண்டியது, 250 ரூபா வர வேண்டியது, இப்படியே ஒரு 4 என்ட்ரி அழகாக யாராவது கீழே வாங்கி மேலே வந்துட்டு இருந்தா கூட 4 என்ட்ரி ஆச்சு. பட் இந்த தடவை வந்து பிரேக் அவுட் ஆகிறான்னு வச்சுங்க, 250 ரூபாய் பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறான்னா 300 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் டாடா பவர் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு. என்கிட்ட இல்லை அப்படின்னாவே அதில் ஆட்டோமேட்டிக்காக அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாதல்ல நண்பர்களே. உங்கள் இதில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆப்ஷனபிள்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர்த்திட்ட பணம் வாங்கி ஒரு 2 கோடி 3 கோடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு 20 கோடியாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து இலவசமாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெங்களூரில் அவங்க ஆஃபீஸில் வந்து ஒரு மாதத்துக்கு அவங்களுடைய பணம் 10 லட்ச ரூபாய் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து ட்ரேடு பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்மளால யாராவது பெங்களூரில் இருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அவங்க ஏதோ ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்கள் அந்த ரெஜிஸ்டர் நோ அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா, அந்த ஏதோ எக்ஸாம்லாம் இருக்குது அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 6 பேர்த்த சூஸ் பண்ணி அவங்களுடைய ஆஃபீஸில் வச்சு ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபா கொடுத்து ட்ரேட் பண்ணுங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க போல். ஸோ இது யாருக்காவது உபயோகமாக இருந்தால் பாருங்கள். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப உபயோகமானதா. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், வேற ஒருத்தர் வந்து நம்மளுக்கு பணம் கொடுத்து சரிங்க இந்த மாதிரி உங்களுடைய திறமை காமிங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒருத்தர் பையரு ஒருத்தர் செல்லர்னு இருக்காருன்னா யாராவது ஒருத்தர் தான் லாபம் பண்ண முடியும், ஒருத்தருடைய நஷ்டம் தான் இன்னொருத்தருக்கு லாபம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அதனால் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மதர்சன் சுமியினுடைய ஒயரிங் பிஸ்னஸ் வந்து இன்னைக்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வந்து ஒரு கால கொடுமைன்னு தான் சொல்லுவேன். மதர்சன் சுமி இந்த மாதிரி எந்த விதமான ஸ்ட்ரக்சரல் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியினுடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் எதுவுமே சேஞ்ச் ஆகாததுக்கு முன்னாடி அவன் 250 ரூபாய் சிவனே இருந்தான். இவங்க என்னட்டாங்க, நாங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணணும், ஆட்டோ பார்ட்ஸ் தனியாக நாங்கள் பிரிக்கிறோம், இந்தியாவில் லோக்கலில் இருக்கிற ஒயரிங் பார்ட்ஸ் தனியாக பிரித்து 2 கம்பெனியாக பிரித்து நாங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுறோன்னு சொல்லி அந்த கம்பெனி பிரித்தாங்க. உடனே என்னாச்சு, மதர்சன் சுமி வந்து 234 ரூபாயில் க்ளோஸ் ஆனது, கீழே இறங்கி அவன் 135 ரூபா வந்துட்டான். இன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒயரிங் பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவன் வெறும் 62 ரூபா தான் இருக்கான். அப்போ 62ஐயும் 135ஐயும் டோட்டல் பண்ணாச்சு 195 ரூபா தான் ஆச்சு. அப்போ 195 ரூபா எங்கே, மேலே இருந்த 250 ரூபா எங்கே, 50 ரூபாய் காணாமல் பண்ணி விட்டாங்க. சரி பரவாயில்ல, ஷேர் மார்க்கெட்டே இந்த 2 மாதமாக இறங்குனதுனால அந்த கம்பெனியும் 25% இறங்குச்சுட்டு போக வேண்டியதுதான். ஒருத்தர் HDFC AMC பற்றி கேட்டிருந்தார். இதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் தாங்க. இவனுங்கெல்லாம் எப்பெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு போலிங்கர் பேண்டை போட்டு வச்சுக்கோந்துங்க ஒன் டே சார்ட்டில், எப்பெல்லாம் வந்து லோவை தொடுறானோ அப்பெல்லாம் ஒரு ஷேர் 2 ஷேர்னு அக்குமுலேட் பண்ணுங்க. டபக்குன்னு ஒரு 20% மேலே ஏறினா நீங்கள் விற்கிறதுனால விற்கலாம், இல்லைன்னா ஹோல்டிங் பண்ணுறதுனால பண்ணலாம். HDFC AMC என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். அவர் கேட்டிருந்தார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லோன் வாங்கி வச்சிருக்காருங்க. கோல்டு லோனை வச்சு 10 லட்சம் வாங்கி கையில் 10 லட்ச ரூபா வச்சிருக்கு. இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவா இல்லை லோனை க்ளோஸ் பண்ணவா அப்படின்றாரு. எங்கள் லோன் உங்களுக்கு யார் கொடுத்துருந்தாலும் எப்படி ஒரு 8% 10% தான் வருஷத்துக்கு லோன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஷேர் மார்க்கெட்டில் கேரண்டியாக 10% ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்கம் 50,000 வரட்டும் 1 லட்சம் வரட்டும், அது உங்கள் ஏங்க இந்த காலத்தில் இன்கம் 50,000 வாங்கி என்னத்துக்கு ஆகும்? சம்பளத்தை வாங்கிட்டு எல்லா செலவையும் குடிச்சிட்டு கவரை பார்த்தீங்கன்னா கவரில் ஒன்றும் இருக்காது, திரும்பி சோத்தை தான் பார்த்துட்டு நிற்கணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லோனை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. உங்கள் சொந்த காசு 10 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ட்ரேடிங் எதை வேணாலும் பண்ணலாம், வித் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. கடனை வாங்கி தயவுசெய்து போடாதீங்க. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.